ஹியானண்டா என்ன? அமானிதத்துக்கு மோசடி செய்யறது. நீங்க ஒரு ஆள்கிட்ட ஒரு நம்பி ஒரு விஷயத்தை கொடுப்பீங்க, ஒரு விஷயத்த நம்பி ஒப்படைப்பீங்க, நம்பி சொல்லுவீங்க, அதுக்கு மோசடி செய்யறது இன்னைக்கு சர்வசாதாரணம். யாரையும் நம்பி எதையும் சொல்ல இயலாத நிலை. யார் மோசடி செய்வாரோ, நம்பிக்கைக்கு துரோகம் இழைப்பாரோ, அவர் நரகவாசி என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா விஷயத்திலும், கணவன் மனைவி விஷயமா இருந்தாலும் சரி, பாப்பா மகன், அதே மாதிரி குடும்ப உறவுகள் பிள்ளைகள விஷயத்துல அமானிதமா நம்பிக்கையாக சொல்லப்படுற விஷயங்களை எல்லாருக்கும் சொல்றது, அதே மாதிரி நம்பி இருக்கும் பொழுது உறவுகள விஷயத்த மோசடி செய்யறது. அவரு இபாதத்துல நல்ல பக்குவமாயிருப்பார், ஹஜ்ஜுக்கு போவார், நோம்பு எல்லாம் பிடிப்பாரு, உம்ராக்கு போவாரு, அடிக்கடி உம்ராக்கு போயிட்டு வருவார், எல்லாம் செய்வாரு. ஆனா நம்பிக்கைக்கு பாத்திரமா செயல்பட மாட்டார். அவற்றை நம்பி ஒன்ன சொல்ல இயலாது, நம்பி ஒன்ன கொடுக்க இயலாது, கொடுத்தா திருப்பி எடுக்க இயலாது. அவர் எல்லா ரகசியத்தையும், குடும்ப ரகசியம், எங்கட ஃபேமிலியில இருக்கிற எல்லா ரகசியம், எல்லா விஷயத்தையும் வெளியில எல்லாத்தையும் சொல்லி வச்சிருப்பார். அவரோட வாயில ஒன்றும் தங்காது. இப்படி பல பேரை பார்க்கிறோம். எனவே இந்த ஹியானா உள்ளவர்கள், மோசடி செய்பவர்கள், அமானிதத்துக்கு துஷ்பிரயோகம் செய்பவர்கள் நரகவாசிகள் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல மூணாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூழ்ச்சி செய்பவர்கள், ஏமாற்றுபவர்கள், துரோகம் செய்பவர்கள். சூழ்ச்சி செய்யறது, பழகுவாங்க, பேசுவாங்க, உள்ளுக்குள்ள உண்டு வெளியே உண்டு. சூழ்ச்சி செய்யறது. அதே மாதிரி நல்லா உங்களோட நண்பராக இருப்பாங்க. நண்பரா நெருங்கி இருக்கிறது எல்லாம் என்ன தெரியுமா? இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்றைக்கு நெருங்கி பக்கத்துல இருப்பவங்க உங்களோட ரகசியங்களை எல்லாம் எடுப்பாங்க, வெளியில உங்களை பத்தி சொல்லுவாங்க. நீங்க எப்ப உழுறீங்க, எப்ப நீங்க தடுமாறுறீங்க, எப்ப நீங்க பாதிக்கப்படுறீங்க, எப்ப நீங்க லொஸ்ட் ஆகிறீங்கன்ற எதிர்பார்த்து உங்களோடய இருப்பாங்க. அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இப்படி ஒரு காலம் வரும். உங்களுக்கு பக்கத்துல இருப்பாங்க, ஆனா நீங்க அழிஞ்சு போகணுன்றே அவங்க நினைச்சிட்டே உங்களோட இருப்பாங்க. நீங்க நினைப்பீங்க இவர் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அதனால எல்லாத்தையும் சந்தேகம் வச்சிருக்க கூடாது. இல்லைங்களா? பெரும்பாலும் இந்த மாதிரி சூழ்நிலைகள் உருவாகும். சூழ்ச்சி செய்யறது, பின்னால ஒரு மாதிரி முன்னால ஒரு மாதிரி, நல்லா முன்னால பேசும்போது நல்லா பேசிட்டு நம்மளை பத்தி எல்லா நியூஸையும் கொடுக்குறது அவரா தான் இருப்பார். எல்லாம் பின்னால போய்த்து அப்படி இப்படி, இவர் அப்படி இப்படி, முன்னால சிரிச்சு பேசுவாரு, பின்னால போய் சொல்லுவார். நீங்க சர்வசாதாரணம் பார்க்கணும். இது நரகவாசிகள் அடையாளம், இது முனாஃபிக்கள் அடையாளம். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார். நரகத்துல அடித்தட்டுல இருப்பாங்க முனாஃபிக்கள். உள்ளுக்குள்ள ஒண்ண மறைச்சு வைக்கிறது. நீங்க மாஷா அல்லாஹ் உங்களுக்கு இது கிடைச்சுதா, அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா சொல்லுவாங்க. வயிறுக்குள்ள பத்திட்டு எரியும். திறந்த மனசோட இருக்கணும். முத்தகி மோமீன்கள், சொர்க்கவாதிகள் திறந்த மனசோட பழகுவாங்க. உள்ள ஒண்ணு வெளியே ஒன்று இருக்காது, நாவுல ஒன்று உள்ளத்துல ஒன்று இருக்காது. வெளியிலையும் நல்லா இருக்க நினைப்பாங்க, உள்ளத்தாலையும் நல்லா இருக்க நினைப்பாங்க. இது சொர்க்கவாசிகள் அடையாளம். நரகவாசிகள் உள்ளுக்குள்ள நீ நாசமா போன்னு நினைப்பாங்க, வெளியில என்ன செய்வாங்க? மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் எல்லாத்துக்கும் சொல்லுவாங்க, நல்லா பாராட்டுவாங்க, போடுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான பண்புள்ளவர்கள் நரகவாசிகள்.